வெல்கம் டு ராதிகா சமையல். வழுவழுப்பா இருக்கிற வெண்டைக்காவை ஒரு வித்தியாசமான சுவையில செஞ்சு பார்க்கலாம். அப்படி செய்யும்போது வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, ருசிச்சு சாப்பிடுவாங்க. அந்த ரெசிபியை தான் இப்போ செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்துக்கிட்டேன், அதை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். இதை ஒரு கிச்சன் கிளாத் வச்சு நல்லா க்ளீனாக தொடச்சி எடுத்துக்கிட்டேன், இல்லைனா வழுவழுப்பாக இருக்கும். ஒரு சிலர் ரவுண்டாக கட் பண்ணுவாங்க, நான் நீல வாக்கில் கட் பண்ணுறேன். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஃபுல் வெண்டைக்காய் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கோங்க, 1 டீஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க, 1 டீஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கலாம். கடலை மாவு போடும்போது க்ரன்ச்சியாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் மேங்கோ பவுடர் போட்டுக்கலாம். மேங்கோ பவுடர் போடும்போது புளிப்பாக இருக்கும். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு. இது கலர்ஃபுல்லாக தெரியறதுக்காக ஃபுட் கலர் நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம், கொஞ்சமாக அதிகமாக போட்டுக்கலாம். அப்போ தான் கலர்ஃபுல்லாக தெரியும். குர்குரே பார்க்கவும் டேஸ்ட்டாக பார்க்க லைக் பண்ணுவாங்க, பார்த்தோன்னே சாப்பிடணும்னு தோணும். இப்போ இதில் லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜாஸ்தி தண்ணி தெளிச்சிடாதீங்க, மசாலா ஒட்டாது. மசாலா கோட்டிங் ஆகிறதுக்காக தான் லைட்டாக தெளித்து விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அது நல்லா கோட்டிங் ஆகும். இதை மாதிரி ஸ்டைலில் செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரே மாதிரி எப்போவுமே பாஜி செய்கிறது லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. இப்போ கடாயை வச்சுக்கலாம். கடாயை வச்சு நல்லா சுட்டுடிச்சு ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஸ்டார்டிங்கில் எண்ணெய் சூடாகிறதுக்காக கேஸ் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சுட்டுச்சான்னு செக் பண்ணிக்கிறேன். ஒன்று போட்டு சுட்டுடுச்சு நல்லா. இப்போ பொரிச்சு எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு பொரியிற டைமில் கேஸ் ஸ்லோ வச்சுக்கணும், இல்லைனாக்கா சீக்கிரமாக கருகிடும். வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். பாருங்க, பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாகவும் நல்லா கிரன்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. பூராத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ இது எடுத்த பிறகு 2வது பேட்சும் போட்டு எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ராதிகா சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.